என் பிரியமுள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாய்ஸ் மாலா, சென்னை. என்னுடைய வீடியோவை பார்க்குற அனைவருக்கும், லைக் பண்ணுற அனைவர்களுக்கும், சப்ஸ்கிரைபர் பண்ணுற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை குறித்து உங்களிடம் சொல்லப்போகும் பதிவு என்னவென்றால், என் வீட்டில் உள்ளவர்கள் என்னை கேட்டார்கள், என்ன சும்மா ஓயாமல் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறாய்? லைக் பண்ணுறவர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறவர்களுக்கும் நீ என்ன ஓயாமல் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறாய்? அக்கௌண்ட்டில் ஜிபே பண்ணி பணம் வாங்குகிறவர்கள் கூட இவ்வளவு நன்றி சொல்ல மாட்டார்கள். பணம் கொடுப்பவர்களுக்கு தன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஜிபே பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க கூட இவ்வளவு நன்றி சொல்ல மாட்டாங்க. காசு வாங்குறவங்க கூட இவ்வளோ கருணையாக, இவ்வளோ இரக்க மனசாக நன்றி சொல்ல மாட்டாங்க. நீ வீடியோ போடுகிறாய், உன் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணட்டும். உன்னுடைய வீடியோவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணட்டும். சரி, அதற்காக நன்றி சொல்லலாம், தவறு இல்லை. அதற்காக நீ என்ன ஓவராக நன்றி சொல்லினுங்கிற? நன்றின்னு என் ஜனங்கள், என் மக்கள், என் உயிர், என் இதயம், என் மூச்சு, என் பேச்சு என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று என்னை கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், ஆமாம், எனக்கு கமெண்ட்ஸ் இல்லை. இப்போ எனக்கென்று என்னுடைய சேனலுக்கு, என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கமெண்ட்ஸ் இருந்திருந்தால் நீங்கள் என்னிடம் பேசியிருப்பீர்கள், நானும் உங்களுக்கு பதிலளித்திருப்பேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பீர்கள், நானும் பதிலளித்திருப்பேன். அது இல்லாமல் நான் லைவில் வருவதில்லை. எல்லோரும் லைவில் வராங்க, எனக்கு அந்த லைவும் இல்லை. அப்போ எல்லா வகையிலும் என்னை இவர்கள் லாக் பண்ணி விட்டார்கள். எனக்கு அக்கௌண்ட்ஸு, எனக்கு கமெண்ட்ஸே இருக்கக்கூடாது என்று என்னுடைய சேனலுக்கு கமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டார்கள். அப்படி இருக்கும்போது அப்போ நான் நன்றி சொல்லி தான் ஆக வேண்டும். என் வீடியோக்கு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்க, என் வீடியோக்கு ஒருத்தர் லைக் பண்ணுறாங்க, என் வீடியோவை விரும்பி பார்க்குறாங்கன்னா நன்றி சொல்வது என் கடமை தானே. அதுக்கு சொல்லி தானே ஆகணும். சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் ஜிபே பண்ணுறவங்க யாருக்கு பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம், பணம் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டோம். அடுத்தவர்களை பற்றி நான் எப்பொழுதும் பேச மாட்டேன். எனக்கு கூந்தல் இருக்குது, நான் கொண்ட முடிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு என்ன திறமையோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். எனக்கு என்ன வருமோ நான் அதை தான் செய்வேன். அடுத்தவர்களை பற்றி ஊர் கதை, ஊர் நியாயம் எனக்கு தேவையில்லை. வீட்டில் உள்ளவர்கள் அப்படித்தான் கண்டிப்பார்கள். வீட்டில் உள்ளவர்கள்